வணக்கம். காலத்துல பின்னாடி போக முடியுமான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ம் எல்லாரும் யோசிக்கிற விஷயம்தான் அது. ஒரு டைம் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா அதுக்கு நமக்கு டைம் மிஷினே தேவையில்ல. நம்ம கிட்ட டிஎன்ஏ இருந்தா போதும். ஆமா, அதுவும் பண்டைய கால டிஎன்ஏ. கரெக்ட். நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது நாம இப்போ அப்படி ஒரு பயணத்தை தான் பண்ண போறோம். ஒரு 24,000 வருஷங்களுக்கு முன்னாடி. நிச்சயமா. இது வெறும் ஒரு காலப்பயணம் மட்டும் இல்ல. மனித வரலாற்றின் பக்கங்கள்ல நம்ம இதுவரைக்கும் படிக்காத ஒரு அத்தியாயத்தையே நம்ம திறக்க போறோம். கற்பனை செஞ்சு பாருங்க. சைபீரியாவோட உறைபனில 24,000 வருஷமா புதைஞ்சு கிடந்த ஒரு வேட்டைக்காரரோட உடல் கிடைக்குது. ம் விஞ்ஞானிகள் அவரோட டிஎன்ஏவை எடுத்து பார்க்கறாங்க. ஆனா அந்த டிஎன்ஏ இதுவரைக்கும் அறிவியல் பதிவு செஞ்ச எந்த மனித இனத்தோடவும் பொருந்தல. ஆமா, கிழக்காசியர் இல்ல, ஐரோப்பியர் இல்ல, பூர்வகுடி அமெரிக்கர் கூட இல்ல. அப்போ அவர் யார்? இதுதான் பெரிய கேள்வி. அவர் ஒரு தனி நபர் இல்ல. அவர் அறிவியல் இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு மறைக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தோட, அதாவது ஒரு கோஸ்ட் பாப்புலேஷனோட சாட்சி. ஓஹோ. இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்கா கண்டம் எப்படி உருவானதுங்கிற பெரிய மர்மத்தையே உடைச்சிருக்கு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி வாங்க, இந்த உறைபனி வேட்டைக்காரர் யாரு? அவரோட டிஎன்ஏ ஏன் இப்படி ஒரு புதிரா இருந்துச்சு? அது எப்படி ஒரு முழு கண்டத்தோட பூர்வீக ரகசியத்தை திறந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பேசுவோம். முதல்ல நாம அந்த இடத்துக்கே போயிடலாம். வடகிழக்கு சைபீரியா, கோழிமான் ஒரு நதி ஓடுற பகுதி. அந்த பகுதி நினைச்சு பார்க்கவே முடியாத குளிர். ஆமா, குளிர்காலத்துல வெப்பநிலை -50 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே போகும்னு சொல்றாங்க. -50 டிகிரிங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரை விட பல மடங்கு குளிர். அங்கே தரை நிரந்தரமா உறைஞ்சு போயிருக்கும், நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் 2009ல ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒரு இளைஞனோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தேடுதல் வேட்டையின் போது. ஆமா, அவர் ஒரு 20 வயசுல இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல. ஒருவேளை வேட்டைக்கு போன இடத்துல பனியில சிக்கி உறைஞ்சு போயிருக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டம். அது என்ன காலகட்டம்? அது கடைசி பனியுகத்தோட உச்சம், லாஸ்ட் கிளேஷியல் மேக்சிமம். கடந்த 1,00,000 வருஷத்திலேயே வட சைபீரியாவில் வாழ்றதுக்கு இதை விட மோசமான ஒரு காலம் இருந்திருக்க முடியாது. அப்படியா? ஆமா, உலகத்தோட வெப்பநிலையே இப்போ இருக்கிறத விட 6 டிகிரி செல்சியஸ் குறைவா இருந்துச்சு. அந்த பகுதி முழுக்க மரங்களே இல்லாத ஒரு புல்வெளி. ஓ, அப்போ அங்க என்ன இருந்திருக்கும்? மாமூத்கள், அதாவது அந்த கம்பளி யானைகள், அப்புறம் கம்பளி காண்டாமிருகங்கள்னு பெரிய பெரிய விலங்குகள் சுத்தி திரிஞ்சிருக்கு. அந்த ஆபத்தான சூழல்ல வாழ்ந்த வேட்டைக்காரர்கள்ல ஒருத்தர் தான் அவரு. ஆமா, அவர் ஆதகாத்த அதே உறைபனி அவரோட மரபணு ரகசியங்களையும் 240 நூற்றாண்டுகளா பாதுகாத்து வச்சிருந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த டிஎன்ஏல அப்படி என்ன இருந்துச்சு? அதை எப்படி பிரிச்சு எடுத்தாங்க? இதுதான் இந்த ஆய்விலேயே மிகப்பெரிய சவால். கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த எஸ்கே வில்லர்ஸ்லெவ் தலைமையிலான குழு தான் இந்த வேலையை ஏத்துக்கிட்டாங்க. 24,000 வருஷம் பழமையான டிஎன்ஏவை பிரித்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா காலப்போக்குல டிஎன்ஏ பல மில்லியன் சின்ன சின்ன துண்டுகளா சிதைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நவீன மனிதர்களோட டிஎன்ஏ கலந்துட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, கண்டாமினேஷன், அதாவது ஆராய்ச்சியாளர்களோட டிஎன்ஏவே அதுல கலந்துட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அது உண்மையான பண்டைய டிஎன்ஏ தானான்னு எப்படி உறுதிப்படுத்துவாங்க? அதுக்கு நிறைய நுட்பங்கள் இருக்கு. முதல்ல மண்டை ஓட்ல காதுக்கு உட்புறமா பெட்ரஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு இருக்கு. பெட்ரஸ்? ஆமா, அது உடம்புலயே ரொம்ப அடர்த்தியான எலும்பு. அதனால மத்த பகுதிகளை விட அங்கே டிஎன்ஏ நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்த எலும்பு குறி வச்சுதான் மாதிரிகளை எடுத்தாங்க. ஓஹோ, அப்ப சரி. பலகட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் அவங்க கையில இருக்கிறது அந்த வேட்டைக்காரரோட உண்மையான டிஎன்ஏ தான்னு உறுதி செஞ்சாங்க. சரி, பல மாத உழைப்புக்கு பிறகு டிஎன்ஏவை வரிசைப்படுத்திட்டாங்க. அடுத்தது என்ன? அது உலகத்துல இருக்கிற மத்த மனித இனங்களோட ஒப்பிட்டு பார்த்திருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்க கிட்ட ஒரு பெரிய மரபணு தரவுத்தள இருந்துச்சு. அதுல இப்ப வாழ்ற மக்கள், பண்டைய மக்கள், ஏன் அழிஞ்சு போன நியாந்தர்தால், டெனிசோவன் வரைக்கும் எல்லாத்தோட டிஎன்ஏவும் இருந்துச்சு. இவங்க இந்த கோலிமா மனிதரோட டிஎன்ஏவை எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு இனத்தோடும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. முடிவு என்னவா இருந்துச்சு? முடிவு அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னாச்சு? அந்த டிஎன்ஏ அந்த தரவுத்தளத்துல இருந்த ஒரே இனத்தோடு கூட பொருந்தல, எதோடவும் இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது உலகத்துல இருக்கிற எந்த மனித இனத்தோட டிஎன்ஏவோடவும் அது பொருந்தலையா? நியாந்தர்தால், டெனிசோவன் கூடவா? ஆமா, அவங்க கூடவும் இல்ல.
அப்போ அவர் யாரு? இதுதான் அந்த விஞ்ஞானிகளையே குழப்பின கேள்வி. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு முன்னாடி கிடைச்ச மாதிரிகள் எல்லாம் ஏதோ ஒரு இனத்தோட பொருந்தி போயிருக்குமே. கரெக்ட். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பண்டைய மரபணுவும் மனித குடும்ப மரத்தோட ஏதோ ஒரு கிளையில போய் சரியா உட்காந்துடும். ஆனா இந்த கோலிமா மனிதர் மட்டும் தனியா நின்னாரு. அப்போ இது ஒரு புதிய கிளை மாதிரி. ஆமா, மனித குடும்ப மரத்துல நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய கிளைன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. இது நம்பவே முடியல. அப்போ விஞ்ஞானிகள் இவங்கள யாருன்னு அடையாளம் கண்டாங்க? இவங்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? அவங்களுக்கு பண்டைய வடக்கு சைபேரியர்கள் அப்படின்னு ஒரு புதிய வகைப்பாட்டை உருவாக்குனாங்க. பண்டைய வடக்கு சைபீரியர்கள். ஆமா, அவங்களோட மரபணுவை இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சப்போதான் அவங்க ஒரு தூய இனம் இல்லைன்னு தெரிஞ்சது. அவங்க ஒரு கலப்பினம். கலப்பினமா? ஆமா, அவங்களோட டிஎன்ஏல சுமார் 62% பண்டைய வடக்கு யுரேஷியர்கள் அப்படிங்கிற ஒரு பண்டைய இனத்தோடதும் 38% கிழக்கு ஆசிய இனத்தோடதும் கலந்திருந்துச்சு. ஓ, அப்போ இது ஏதோ சமீபத்தில் நடந்த கலப்பு இல்லையா? இல்ல, பல 100 தலைமுறைகளா அவங்க ஒரு தனித்துவமான மரபணு அடையாளத்தோட ஒரு தனி மக்கள் கூட்டமாவே வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே, இது அமெரிக்காவோட ஒரு பெரிய மர்மத்தையே உடைச்சதுன்னு. அது என்ன மர்மம்? இந்த கோலிமா மனிதருக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்புமுனைக்கு வருது. பல வருஷமா மரபியல் துறையில ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டே இருந்துச்சு. அமெரிக்க பூர்வகுடி மக்களோட பூர்வீகம் பத்தியா? சரியா சொன்னீங்க. அவங்களோட டிஎன்ஏவை சோதிச்சு பார்த்தப்போ அது பெரும்பாலும் கிழக்கு ஆசிய மற்றும் சைபீரிய மக்களோட ஒத்துப்போச்சு. இது அவங்க பெரிங் நிலப்பாலம் வழியா ஆசியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள குடியேறினாங்கங்கிற கோட்பாட்டோட சரியா பொருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஆமா, அதுல ஒரு பெரிய புதிர் இருந்துச்சு. பூர்வக்குடி அமெரிக்கர்களின் டிஎன்ஏவில் கிழக்காசிய மரபணுக்கள் மட்டுமல்லாமல் நவீன ஐரோப்பியர்களிடம் காணப்படும் ஒரு மரபணு சிக்னலும் இருந்தது. ஓ, அது எப்படி சாத்தியம்? கொலம்பஸ்க்கு முன்னாடி எந்த ஐரோப்பியரும் அங்கே போகலையே. அதுதான் விஞ்ஞானிகளையே குழப்பத்தில் ஆழ்த்தியது. சிலர் பனியுகத்திலேயே ஐரோப்பாவிலிருந்து படகுகளில் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஒரு குழு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு தொல்பொருள் சான்றுகளே இல்ல. அந்த விவாதத்துக்கு எந்த விடையும் கிடைக்காம இருந்துச்சு. ஆமா, இங்கதான் இந்த கோலிமா மனிதர் ஒரு திருப்புமுனையா வராரு. அவர் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த ஐரோப்பிய தொடர்பு ஐரோப்பாவிலிருந்தே வரல. என்ன சொல்றீங்க? ஐரோப்பாவிலிருந்து வரலையா? அப்போ எங்கிருந்து வந்தது? அதுதான் அந்த பண்டைய வடக்கு யூரேஷியர்களிடமிருந்து வந்தது. ஓ, நம்ம கோலிமா மனிதரோட 62% மூதாதையர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்தா? கரெக்ட். இந்த பண்டைய வடக்கு யூரேஷியர்களோட மரபணு தான் நவீன ஐரோப்பியர்களோட மரபணுவுக்கும் ஒரு பகுதி காரணம், சுருக்கமா சொல்லணும்னா. அப்போ பூர்வகுடி அமெரிக்கர்களோட டிஎன்ஏல ஐரோப்பிய தொடர்பு இருந்ததுக்கு அவங்க மூதாதையர்ல ஒருத்தர் ஐரோப்பியர்னு அர்த்தம் இல்ல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது ஒரு சாக்லேட் கேக் மாதிரி. சாக்லேட் கேக்கா? ஆமா, நீங்க கேக்க சாப்பிடும்போது சாக்லேட் சுவை வருது. ஆனா அதுக்குள்ள சாக்லேட் பார் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாக்லேட் பவுடரை மாவோட கலந்துதான் கேக் செஞ்சிருக்காங்க. புரியுது. அதுபோல பூர்வக்குடி அமெரிக்கர்களுக்குள்ள ஒரு ஐரோப்பிய மரபணு சிக்னல் இருந்துச்சு. ஆனா ஐரோப்பியர்கள் நேரடியா அமெரிக்காக்கு வரல. சைபீரியாலேயே கிழக்காசிய மரபணுவும் இந்த பண்டைய வடக்கு யுரேஷிய மரபணுவும் ஒன்னா கலந்து பண்டைய வடக்கு சைபேரியர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய மக்கள் கூட்டம் உருவாச்சு. நம்ம கோலிமா மனிதர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். ஆமா, இவங்களோட சந்ததியினர் தான் பிற்காலத்துல மற்ற கிழக்காசிய குழுக்களோட கலந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்ச முதல் குடியேறிகளா மாறினாங்க. அடேப்பா, அப்போ அமெரிக்காவுக்கு 2 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் போகல. சைபீரியாவிலேயே ஒரு கலப்பு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் தான் ஒரே பயணமா அமெரிக்காவுக்குள்ள போயிருக்காங்க. ஆமா, அந்த கதையோட விடுபட்ட முக்கியமான பகுதி தான் இந்த கோலிமா மனிதர். இது ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்துது. இது பனியுகத்தை பற்றிய நம்ம புரிதலையே மாத்துது இல்லையா? நிச்சயமா. முன்னாடியெல்லாம் பனியுகத்துல மனிதர்கள் சின்ன சின்ன குழுக்களா தனித்தனியா உறைபனியில சிக்கி முடங்கி கிடந்தாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த கண்டுபிடிப்பு அதை மாத்துது. ஆமா, பனியுகத்துல வட யூரேஷியா ஒரு மொசைக் மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. அங்க வெவ்வேறு மக்கள் குழுக்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க, தங்களுக்குள்ள திருமண உறவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பண்டைய வட யுரேஷியர்கள் பற்றி நமக்கு முன்னாடியே தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். 2013ல
மால்டா பாய் அப்படின்னு இன்னொரு 24,000 வருட பழமையான உடல் சைபீரியால கிடைச்சது. அவர்தான் இந்த இனத்தின் முதல் சான்று. ஓஹோ. ஆனா கோலிமா மனிதரோட டிஎன்ஏவை பார்க்கும்போது தான் இந்த மால்டா பாய் இனமும் கிழக்கு ஆசிய இனமும் ஒரு இடத்துல சந்திச்சு கலந்து ஒரு புதிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரிய வந்தது. -50 குளிர், ராட்சச விலங்குகள், அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ்றதுக்கு அவங்க கிட்ட என்ன மாதிரியான திறமைகள் இருந்திருக்கணும்? அவங்களோட திறமைகள் நாம கற்பனை பண்றதை விட மிக உயர்ந்ததா இருந்திருக்கணும். அது வெறும் உடல் வலிமை இல்ல, அது ஒரு சமூக அறிவு. சமூக அறிவா? ஆமா, மாமூதுகள் மாதிரி பெரிய விலங்குகள் எப்போ எந்த வழியா இடம்பெயரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எலும்பு, தந்தம் இது எல்லாம் வச்சு கூர்மையான ஆயுதங்கள், கருவிகள் செய்யற தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். விலங்குகளோட தோலை வச்சு உடம்ப சூடா வச்சுக்கிற ஆடைகள், தங்குமிடங்களை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த அறிவையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு சமூக அமைப்பு அவங்க கிட்ட இருந்திருக்கணும். ஆனா இவ்வளவு திறமையான ஒரு மக்கள் கூட்டத்தை பத்தி தொல்பொருள் ஆய்வுகள்ல ஏன் பெருசா எந்த தடையும் கிடைக்கல? காரணம் அவங்களோட நாடோடி வாழ்க்கை முறைதான். அவங்க ஒரே இடத்துல தங்கி விவசாயம் பண்ணல, வேட்டைக்காக இடம் மாறிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் ரொம்ப குறைவு. அப்போ என்னதான் கிடைச்சிருக்கு? சில கற்கருவிகள், அவங்க வேட்டையாடின மாமூத்களோட எலும்புகள், அவ்வளோதான். பூமியோட மிக கொடூரமான ஒரு சூழல வெற்றி கண்ட ஒரு மக்கள் கூட்டம் வரலாற்றுல சில சிதறிய குப்பைகளா மட்டும்தான் எஞ்சி நிக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? அந்த பண்டைய வடக்கு சைபீரியர்கள் இப்போ எங்க? அவங்க இப்போ இல்ல. காலப்போக்குல பனியுகம் முடிஞ்சு வெப்பநிலை உயர ஆரம்பிச்சது. ஓ, கிளைமேட் சேஞ்ச்? ஆமா, அவங்க வாழ்ந்த அந்த மாமூத் புல்வெளிகள் சுருங்க ஆரம்பிச்சது. அவங்க வேட்டையாடி வாழ்ந்த பெரிய விலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. அவங்களோட வாழ்வாதாரமே அழிஞ்சு போனதால அந்த மக்கள் கூட்டமும் மெல்ல மெல்ல மறைஞ்சு போனாங்க. ஒருவேளை மற்ற குழுக்களோட கலந்துட்டாங்களா? கலந்து போயிருக்கலாம். ஆனா என்னைக்கு எந்த நவீன மக்கள் கூட்டமும் அவங்களோட மரபணுவ அந்த தூய வடிவத்துல கொண்டிருக்கல. இது ஒரு வகையில ரொம்ப சோகமான விஷயமா இருக்கு. ஒரு முழு மக்கள் கூட்டமே காலத்துல கரைஞ்சு போயிருக்கு. ஆமா, ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. என்ன கேள்வி? இந்த மக்கள் கூட்டம் உறைபனி அவங்க உடல தற்செயலா பாதுகாத்ததால மட்டுமே நமக்கு தெரிய வந்தது. ஒருவேளை அந்த கோலிமா மனிதர் கிடைக்காம போயிருந்தா இப்படி ஒரு இனம் இருந்ததே நமக்கு தெரியாம போயிருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். யோசிச்சு பாருங்க, டிஎன்ஏ பாதுகாக்கப்படாத வெப்பமண்டல காடுகள்லயோ அல்லது கடலுக்கடியில மூழ்கி போன கடலோர பகுதிகள்லயோ எத்தனை மறைக்கப்பட்ட மக்கள் கூட்டங்கள் வாழ்ந்து செழித்து அப்புறம் எந்த தடையும் இல்லாம மறைஞ்சு போயிருக்கும். மனித குடும்ப மரத்தோட முழு கிளைகளே காலத்தால அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆமாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு அந்த கோலிமா வேட்டைக்காரர் நமக்கு ஒரு தரவு புள்ளி, ஒரு மரபணு மாதிரி. ஆனா 24,000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு மனிதர். ஆமா, நம்மள மாதிரி உணர்ச்சிகளோட கனவுகளோட வாழ்ந்த ஒருத்தர். கற்பனை செய்ய முடியாத குளிரையும் பசியும் எதிர்கொண்டவர். அவர் தன்னோட செல்களுக்குள்ள மனித குலத்தோட ஒரு பெரிய வரலாறையே சுமந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அது அவருக்கே தெரியாது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கோலிமா மனிதரை போலவே இன்னும் எத்தனை பேர் அந்த உறைபனியில புதைஞ்சு மனித வரலாறையே மாத்தி எழுதக்கூடிய ரகசியங்களை சுமந்துகிட்டு இருக்காங்க? நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது கடல்ல ஒரு துளி மட்டும்தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.